வணக்கம் நண்பர்களே. புதுசாக கார் வாங்க போகிறீங்கன்னா பேங்க்கில் வட்டி வந்து எவ்வளோ வரும், மாதம் இஎம்ஐ வந்து எவ்வளோ வரும், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். புதுசாக வந்து 2026 வருஷம் பிறந்ததுலேருந்து நிறைய பேர் புதுசாக கார் வாங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் எடுத்தால் இஎம்ஐ அமௌண்ட் வந்து கம்மியாகும், எவ்வளோ வட்டி வந்து கம்மியாகும், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது சுலபமாக இருக்கும். லோன் எடுக்கும்போது வங்கியில் பார்த்தீங்கன்னா 7.40% குறைந்தபட்ச வட்டி விதத்தில் வந்து வழங்குறாங்க. இது வந்து எந்த மாதிரி பேங்க்கில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு பொதுத்துறை வங்கிகள், அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்கு, யூனியன் பேங்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி பொதுத்துறை வங்கிகள்கிட்ட மட்டும்தான் இந்த வட்டியை வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அதுவும் இந்த வட்டி பார்த்தீங்கன்னா 7.40% குறைந்தபட்ச வட்டியே வந்து இதுதான். இதுலேருந்து தான் வந்து ஆரம்பம். இந்த 7.40% இந்த வட்டி வந்து யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 800க்கு மேலே நீங்கள் சிபில் ஸ்கோர் இருக்கணும் உங்கள்கிட்ட. 800க்கு மேலே, 825க்கு மேலே, அதிகமாக பார்த்தீங்கன்னா 825க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்கிறவங்களுக்கு இந்த வட்டிக்கு உடனடியாக வந்து அந்த வெஹிக்கிள் லோன், அதாவது புதுசாக கார் வாங்க போகிறீங்கன்னா அந்த கடனுக்கு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஐஓபி பேங்க்கில் வந்து இப்போதைக்கு 7.60% வட்டி விதத்தில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா 7.95% வட்டி விதத்துலேருந்து வந்து கடன் வந்து இதில் கொடுக்குறாங்க. அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க்கில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வட்டி வீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5% குறைந்தபட்ச வட்டியாக வந்து இதில் வந்து வழங்குறாங்க. சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா 825க்கு மேலே உங்களுக்கு இந்த வட்டியில் வந்து கடன் வந்து கிடைக்கும். அது ப்ராசஸிங் ஃபீஸு 1000 ரூபாயிலேருந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கட்டணமாக இதில் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து வருடத்திற்கு 7.6% வட்டி குறைந்தபட்ச வட்டி விதத்துலேருந்து கடன் வந்து வழங்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2500 முதல் 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கினீங்கன்னா, மின்சாரம் வாகனம் இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸிங் ஃபீஸ்லேருந்து 50% வந்து தள்ளுபடி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 4 ஆண்டுகளுக்கு 7.5%லேருந்து ஆரம்ப வட்டி விதத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.